நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே, நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நடப்பதெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே, நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நன்றி நன்றி எல்லா நன்மைக்கே நன்றி. நன்றி நன்றி எல்லா நன்மைக்கே நன்றி. எங்கள் அன்பு நிறைந்த தகப்பனே, எங்களோடு பேசும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. எத்தனை பேர் வாழ்க்கையில் கர்த்தருக்காக எதையாகிலும் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கை உயர்த்துங்க பார்க்கலாம். கர்த்தருக்காக எதாவது செய்யணும். கர்த்தர் ஆரோனை ஆசீர்வதிப்பார். முதல் கை தூக்கிட்டார் அவர். ஹல்லேலூயா. கர்த்தருக்காக எதையாகிலும் செய்யணும்னு நினைக்கும் பொழுது நாம் கடந்து போகிற பாதைகள் கடினமாக இருக்கும். கடந்து போகக்கூடிய பாதைகள் கடினமாகத்தான் இருக்கும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஹல்லேலூயா. இன்னைக்கு என்ன தலைப்புனா, அழிக்க நினைக்கும் கொடுங்காற்றும் பவுலின் அழைப்பும். அழிக்க நினைக்கும் கொடுங்காற்றும் பவுலின் அழைப்பும். பவுல் கர்த்தருக்காக எதையாகிலும் செய்ய அவர் திட்டமிட்டார். அவருடைய வாழ்க்கையில கொடும் காற்று வந்து அழிக்க நினைத்தது. அதிலிருந்து கர்த்தர் எப்படி அவரை காப்பாற்றி ரோமா தேசத்துக்கு போய் சுவிசேஷத்தை வர்றவர்களுக்கெல்லாம் சொல்லி கொண்டிருந்தார் என்பதை பார்க்க போகிறோம். முதலாவதாக பவுலின் அழைப்பை குறித்து அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 15-16 வசனத்தை நீங்கள் கவனித்தீர்கள் என்று சொன்னால், அனனியாவை பார்த்து கர்த்தர் சொல்றார், வாசியுங்கள். அதற்கு கர்த்தர் நீ போ அவன் பிரஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான். அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன். ஹல்லேலூயா. There is a calling to Saint Paul. What is the calling? அவர் முதல் என்ன சொல்றாருன்னா, என்னுடைய நாமத்தை புறஜாதிக்கும் ராஜாக்களுக்கும் யூதர்களுக்கும் சொல்லும்படியான அழைப்பு. அந்த அழைப்பு எப்படி இருக்குன்னு சொன்னா, என் நாமத்தின் நிமித்தம் 16 என் நாமத்தின் நிமித்தம் அவன் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை அவனுக்கு காட்டுப்பேன். This is the calling. சுவிசேஷ நற்செய்தியை அறிவிப்பவர்களுக்கு தேவன் கொடுத்திருக்கும் ஒரு வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? என் நாமத்தை பிரசங்கிக்கும் பொழுது, என் நாமத்தை சொல்லும் பொழுது எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை தரிசனத்தில் வெளிப்பாட்டில் பவுலுக்கு காண்பித்தார், நமக்கும் காண்பிப்பார். தேவனுக்காக எதையாலும் சாதிக்க நினைக்கிறவர்கள் சாதாரணமான மனிதர்களை போல வாழ்ந்து முடித்ததாக சரித்திரம் இல்லை. வில்லியம் கேரி இந்தியாவுக்குள் நுழைவதற்கு அவ்வளவு பெரிய தடை, காற்று கடல், அவர் வந்ததான அந்த கப்பல் நுழையவே முடியல. அவ்வளோ தடைகள் மத்தியில் வந்து தன்னுடைய நிறைய இழப்புகளின் மத்தியிலே வேதாகமத்தை மொழிபெயர்த்து பல சட்ட திட்டங்களை வகுத்து இந்திய தேசத்துக்கு கொடுத்தார். அல்லேலூயா. எந்த ஒரு மிஷனரியுமே, எந்த ஒரு தேவ பணியாளரும் சாதாரணமாக ஒரு வாழ்க்கை வாழவில்லை. போராடி போராடி தான் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. அல்லேலூயா. அப்ப அழிக்க நினைக்கும் கொடுங்காற்றின் நடுவிலே அழைப்பை பெற்றவர்களை கொடுங்காற்று அழிக்க முடியாது. அவைகளை அடக்குவார்கள், ஜெயிப்பார்கள். அல்லேலூயா. இங்கு இன்னும் சில வசனத்தை நம்ம பார்க்க போகிறோம். பவுலினுடைய அழைப்பின் பகுதி என்ன அப்படின்னு சொன்னா, பாடுபடும்படியான அழைப்பு. 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம்.
ஏனெனில் இங்கே பெரிதும் அனுகூலமான கதவு எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது, விரோதம் செய்கிறவர்களும் அநேகராய் இருக்கிறார்கள். இது என்ன அழைக்க போது இந்த வசனத்தை கொடுத்ததுனால மனப்பாடம் பண்ணிட்டேன். அதனால நீங்க எடுக்கிறதுக்குள்ளேயும் சொல்லிட்டேன். என்ன ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைக்கும் பொழுது இந்த வசனத்தை கொடுத்தார். 2 வசனம் கொடுத்தார், அதுல இது ஒண்ணு. என்ன வசனம்? ஏனெனில் இங்கே பெரிதும் அனுகூலமான கதவு எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது, விரோதம் செய்கிறவர்களும் அநேகர் இருக்கிறார்கள். அப்ப என் ஊழியத்துல விரோதிக்கிறவர்கள் நிறைய இருப்பாங்கன்னா இருப்பார்கள். பவுலின் ஊழியத்தில் விரோதித்தர் அநேகர் இருந்தார்கள். கர்த்தருக்காக ஏதையாகிலும் சாதிக்க நினைக்கிறவர்களுக்கு வாழ்க்கை சுலபமாக இருக்காது, போராடி வெற்றி பெறுகிற பாதையாகத்தான் இருக்கும். அதுக்கு சில வசனத்தை நான் உங்களுக்காக குறிக்க விரும்புகிறேன். 1 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமையும் முன்னறிவித்த போது இன்ன காலத்தை குறித்தார் என்பதையும் அந்த காலத்தின் விசேஷம் இன்னதென்பதையும் ஆராய்ந்தார்கள். கிறிஸ்துவுக்கு என்ன வெளிப்பாடு கிடைத்தது என்றால், இன்றைக்கு இந்த பாடு வரும், இன்றைக்கு இந்த பாடு வரும், நாளைக்கு இந்த பாடு வரும், அடுத்த மாதம் இந்த பாடு வரும், இந்த பண்டிகையின் சமயத்தில் இந்த பாடு வரும், இந்த திருவிழாவின் சமயத்தில் இந்த பாடு வரும். பாடுகளை குறித்த வெளிப்பாடு விசுவாசிகளுக்கும் ஊழியர்களுக்கும் இருக்கணும். அல்லேலூயா. எதை குறித்த வெளிப்பாடு? பாடுகளை குறித்த வெளிப்பாடு. பாடு நம்மளை ஒன்றும் அழித்து விட முடியாது, உருவாக்கும், உடைக்கும், உருவாக்கும், உபயோகப்படுத்தும். அல்லேலூயா. அப்ப எதை ஆராய்ச்சி பண்ணாங்களாம்? தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அந்த பாடுகளுக்கு பிறகு வரக்கூடிய மகிமையும் முன்னறிவித்தார்கள். அப்ப பாடுகள் முன்னே அறிவிக்கப்படும். அதான் தீர்க்க தரிசனம், அதான் வெளிப்பாடு. அல்லேலூயா, அல்லேலூயா. 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை நீங்க வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், தேவனால் எங்களுக்கு அருளப்பட்ட ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்திலையும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணியுள்ளவர்களாக இருக்கும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறார். எப்படி எனில், கிறிஸ்துவினுடைய பாடுகள் எங்களிடத்தில் பெருகுகிறது போல கிறிஸ்துவினாலே எங்களுக்கு ஆறுதலும் பெருகுகிறது. அல்லேலூயா. கிறிஸ்துவினாலே பாடுகள் வரும்பொழுது அப்படி விட்டுற மாட்டார், ஆறுதல் பெறுவார். எதுக்காகவா? Why God leading us through persecution, sufferings, ailment? Why? ஏன்னா அநேகர் துக்கத்திலையும் பாடுகள் இருக்கிறவர்களுக்கு இதன் வழியா கடந்து போனவங்க தான் ஆறுதலையும் வெற்றியும் கொடுக்க முடியும். அதனால தான் அதை நடத்துறார். This is the right process to the minister of God. Hallelujah. உண்மையாய் தேவனுக்காக எதையாகிலும் சாதிக்க நினைக்கிறவர்கள் பாதைகள் இப்படித்தான் கடந்து போகும். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை கூட நீங்கள் கவனியுங்கள். பரிசுத்தவான்கள் இந்த உலகத்திலே வாழும்பொழுது அவர்களுக்கு எதிராக முழு உலகம் நிற்கும். நீங்க பரிசுத்தவான்களா வாழணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த முழு உலகம் உங்களை அழிக்க நினைக்கும். ஆனா கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். சில வசனங்களை பாருங்கள். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, அநேக நாள் சென்ற பின்பு யூதர்கள் அவரை கொலை செய்யும்படி என்ன செஞ்சாங்களா? நல்லா கவனிங்க. அவர் கொலைகாரனாய் இருந்த பொழுது எல்லாம் பயந்து நடுங்கினார்கள். அவர் பரிசுத்தவானாய் மாற்றப்பட்ட பொழுது எல்லாரும் அவளை அழிக்கப்பட்டார்கள். 2வது பாருங்க, இன்னும் யாரெல்லாம் செய்தார்கள் சொல்லி 9ஆம் அதிகாரத்திலேயே 29ஆம் வசனத்தை கவனிங்க. கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே தைரியமாய் பிரசங்கித்து கிரேக்கருடனே
பேசி தர்க்கித்தான். அவர்களோ அவனை கொலை செய்ய எத்தனம் பண்ணினார்கள். வேற யூதருடைய தத்துவமும் கிரேக்கருடைய தத்துவமும் சுவிசேஷத்துக்கு எதிராக இருக்கிறது. நீங்கள் எல்லா மனிதரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று நற்செய்தி அறிவிக்கும் பொழுது, நல்ல காரியங்களை சொல்லும் பொழுது அவர்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாக இருப்பாங்க. அதை குறித்து ஜாக்கிரதையா இருக்கணும். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, ஆடுகளை ஓநாய்க்குள் அணுகிறதுக்கு போல உங்களை அனுப்புகிறேன். அல்லேலூயா. ஆடுகளை ஆமா அப்படி அனுப்புகிறேன்றாரு. அப்ப பாருங்க எப்படிப்பட்டதான அழைப்பு பவுலுக்கு இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போஸ்தலர் நடபடிகள் 25ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, பவுலை யூதர்கள் மறுபடியுமாக கொல்லும்படி திட்டமிடுகிறார்கள். வசியங்கள் 25:3. அவனை வெளியிலே கொன்று போடும்படி சற்பனையான யோசனையுள்ளவர்களாய் தங்கள் மேல் தயவு செய்து அவனை எருசலேமுக்கு அழைப்பிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்கள். பாருங்க என்ன பிளானு? பவுலை எருசலேமுக்கு அனுப்புங்க. அங்க ஒரு கேங் இருக்குது. யாரை கொல்றதுக்கு? பவுலை கொல்றதுக்கு. நல்லா கவனிங்க. எங்கேயுமே பரிசுத்தவான்கள் பாதுகாப்பான இடத்தில் இருந்து கொண்டே இருந்தார்கள் நற்செய்தி அறிவிச்சிருக்கான்னு இல்லை. எதிரியின் எல்லைக்குள் புகுந்து தான் நற்செய்தி அறிவித்து அவர்களை ஆதாயப்படுத்தினார்கள். அல்லேலூயா. கர்த்தருக்காக எதையாகிலும் சாதிக்க நினைத்தவர்கள் ஒரு பூ தூவப்பட்டதான ஒரு பஞ்சு மெத்தையிலே நடந்து போனதில்லை. அது கல்வாரியின் பாதையாகத்தான் இருந்திருக்கே தவிர அது ஒரு பெரிய ஒரு கேக் வாக் ஆஃப் லைஃபாக இருந்தது கிடையாது. இங்கே இன்னொரு வசனத்தை கூட கவனிங்கள். ஒரு 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், நாம் கிறிஸ்து இயேசுவுக்காக அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். அல்லேலூயா. இந்த வருஷ கடைசியில் நம்முடைய அழைப்பை குறித்து, நம்முடைய தெரிந்துறுதலை குறித்து, நாம் கர்த்தருக்கு ஏதாகிலும் சாதிக்கும் என்று நினைக்கிற எண்ணத்தை குறித்து அதற்குரிய சம்பந்தப்பட்ட வார்த்தைகளை கர்த்தர் நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆனால் ஒருவரும் நம்மளை ஒன்றும் செய்ய முடியாது. பாதைகள் கடினமாக இருந்தாலும் பாதுகாக்கும் பரமன் இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி அவருக்கு நன்றி சொல்லுவோம். காப்பார் காப்பார் காத்தவர் காப்பார், இன்னும் இனிமேலும் காத்திடுவார். கலங்காதே மனமே காத்திடுவார். கண்டுன்னை அழைத்தவர் கரமதை பார், அவர் கைவிடாதிருப்பார். கண்டுன்னை அழைத்தவர் கரமதை பார், அவர் கைவிடாதிருப்பார். ஆண்டுகள் தோறும் உனக்கவர் அளித்த ஆசிகளை எண்ணிப்பார், 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 என்றும் அதை எண்ணிப்பார். காப்பார், உன்னை காப்பார், காத்தவர் காப்பார், இன்னும் இனிமேலும் காத்திடுவார். கலங்காதே மனமே காத்திடுவார். அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனசா இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்களா? நடந்தா ரொம்ப துன்பப்படுவாங்க. மனசு இருந்தாலே துன்பப்படுவாங்கன்னும் போது அதில் நடந்தவங்களுக்கு தான் தெரியும் நடந்தா எவ்வளோ துன்பம் வரும்னு. அதனால தான் நடத்துகிறவர்களுக்கு கீழ்ப்படியணும். உங்களுக்கு புரியாது, நாங்கள் நடக்கிற பாதையே புரியாது, அப்புறம் ஆலோசனை சொல்ல முடியாது, அறிவுரை சொல்ல முடியாது. இது பாதை வேறு, இது ஆவிக்குரிய பாதை. அல்லேலூயா.
இன்னொரு விஷயத்தை கூட நம்ம இங்க எடுக்கலாம். ஒரு உதாரணத்திற்கு பரிசுத்த பவுலுடைய வாழ்க்கையில் அவருடைய பிரயாணங்களிலே கிறிஸ்துவுக்கு ஏதாகிலும் சாதிக்க நினைத்தது நிமித்தமாக அழிக்க வந்த ஒரு காற்றை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 27ஆம் வசனம் 27ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கொஞ்ச நேரத்துக்குள்ளே என்னும் கடுங்காற்று அதில் மோதிற்று, கடும் காற்று அதன் மேல் மோதிற்று, கப்பல் அதில் அகப்பட்டு கொண்டு காற்றுக்கு எதிர்த்து போகக்கூடாதபடி காற்றின் போக்கிலே கொண்டு போகப்பட்டோம். நல்லா கவனிங்க, என்ன காத்து வந்துச்சு? யூரோக்ளிதோன். அதை பேசி பழகினாதான் வரும். யூரோக்ளிதோன் என்ற காற்று. இது என்னன்னா மெடிட்டரேனியன் சீல மத்திய தரைக்கடல் பகுதியில் அடித்த ஒரு காற்று. அல்லேலூயா. இந்த காற்று யூரோக்ளிதோன் தான் ஸ்பிரிட், ஒரு ஆவி என்ன செய்து யார் பிரயாணத்தை தடுக்குது? பவுலுடைய தரிசனம் என்ன, அழைப்பு என்ன? ராஜாக்களுக்கு முன்பாக. நீங்க ஏற்கனவே வாசித்தீங்க இல்லையா அவருடைய அழைப்பு குறித்து? எங்க போய் நின்று சாட்சி சொல்லணுமா? புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் மத்தியில் நின்று போய் சாட்சி சொல்லணும். அன்னைக்கு இருந்த எம்பையர் ரோமன் எம்பையருடைய பிரதானமான ராயன், அவருக்கு முன்னாடி போய் நிற்கணும். அதான் காட்ஸுடைய பிளான். ரெண்டு விஷயங்கள் கவனிங்க. ரெண்டு விஷயங்கள், ரெண்டு கருத்துக்கள் பைபிள் ஸ்காலர் சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, பவுல் ரோமாபுரிக்கு போயிருக்கக்கூடாது, அவர் எதுக்கு ராயனுக்கு அபயமிட்டார், அது தப்பு அப்படின்னு ஒரு சாரார் சொல்றாங்க. இன்னொரு சாரார் இல்லை, அது தேவ சித்தம், அதுதான், அதனால தான் அங்கே போனாங்கன்னு ரெண்டு விதமாக கருத்து சொல்றாங்க. இருக்கட்டும். ஆனால் தேவனுடைய சித்தமாகத்தான் அந்த பிரயாணம் இருந்தது. ஏனென்றால் தேவனே சொல்லியிருக்கிறார், பவுலே நீ ராயனுக்கு முன்பாக போய் நிற்க வேண்டும். அல்லேலூயா. இந்த யூரோக்ளிதோன் என்ற காற்று தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற விடாமல் ராஜாவுக்கும் போய் முன்பாக நின்று அங்கிருக்கிற மக்களுக்கு நற்செய்தி அறிவிக்க விடாமல் தடுக்கும்படி வருகிற காற்று, அழிக்கும்படி வருகிற காற்று. அல்லேலூயா. இந்த காற்றை குறித்து நான் நிறைய தியானித்தேன். இந்த பார்த்தீங்கன்னு சொன்னால் 20ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா, தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கை முழுவதும் அற்று போயிற்று. இதுதான் த டிக்ளரேஷன் ஆஃப் பால். என்ன சூழ்நிலை எங்கே நிலவினது என்பதை சொல்லுகிறார். இது சூழ்நிலையை தான் சொல்றார், தீர்க்க தரிசனம் சொல்லலை, வெளிப்பாடு சொல்லலை. என்ன சூழ்நிலை இருக்கிறது சர்வே பண்றாரு. ஏன்னா ஒரு குறிப்பு சொல்லுது, பவுலுடைய அப்பா ஒரு சொந்த கப்பலை நடத்தி கொண்டிருந்தாராம். இந்த பவுல் இந்த ரூட்டெல்லாம் அவருக்கு தெரியும், எங்கெங்கெல்லாம் ஸ்டேஷன் இருக்கு, எப்படியெல்லாம் அந்த காத்து இருக்குன்றது. அதனால தான் மார்க் எழுதின சுவிசேஷத்தை எழுதினதான பேதுரு, நாங்கள் போட்டில் போகும்போது என்ன செய்தோம், பெரும் காற்று அடித்ததுன்னு எழுதுறாரு. படித்த பவுல் அந்த காற்றுக்கு பெயரை எழுதுறாரு. படிப்பு ரொம்ப முக்கியன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். நேற்று நானும் ஒரு ஆசிரியரும் பேசிகிட்டு இருந்தோம், படிப்பு எவ்வளோ முக்கியம் அப்படின்ட்டு. அல்லேலூயா. காற்று அடித்தது, இதே காற்று சீஷர்கள் பயணம் செய்யும்போது அடிச்சா, அதுவும் யூரோக்ளிதோன் தான். ஆனால் அங்கே பேர் குறிப்பிடவில்லை. படித்த பவுல் எழுதுகிறார், அந்த காற்றினுடைய பெயரை குறிப்பிடுகிறார், யூரோக்ளிதோன். அப்போ அந்த காற்றுனா ஒரு 100 கிலோமீட்டர் வேகத்திலையோ 150 கிலோமீட்டர். ஏன்னா காற்றெல்லாம் எங்கே தான் உற்பத்தி ஆகுது, புயல்லாம் எங்கே தான் உற்பத்தி ஆகுது, கடல் நடுவில் தான் உற்பத்தி ஆகுது. அது எடுத்து அடிக்க ஆரம்பித்தால் போட்டே எல்லாம் காலி, படகு இல்லை, கப்பலே காலி. இந்த காற்று எதற்காக அடிக்கிறது என்று சொன்னால், பிரயாணத்தை தடுக்க வேண்டும், பிரயாணம் பண்ணுகிறவர்களை அழிக்க வேண்டும் என்பதற்காக அடிக்கிற காற்று. இது ஒரு யூரோக்ளிதோன் என்ற ஒரு காற்றுக்கு ஒரு ஆவினை, அழிக்கும் ஆவி அப்படின்னு பேர் வைக்கலாம். என்ன ஆவி? அழிக்கும்
ஆவி. சரி, அது மட்டும் இல்ல, இது கடைசி காலத்தில் அழிக்கும்படி எழும்புகிற ஆவி. இது என்ன சொல்றாங்கன்னா எஸ்காட்டாலஜிக்கல் ஸ்பிரிட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. கடைசி காலத்தில் இப்போ ஒரு காற்று அடிச்சிட்டு இருக்கு. இந்த காற்றுக்கு பேர் என்ன? யுரோக்ளிதன். நிறைய பேரை பின்வாங்க செய்கிறது, நிறைய பேரை பாவத்தில் விழ செய்கிறது, நிறைய பேரை தடுமாற செய்கிறது, நிறைய பேரை குற்றம் சாட்ட செய்கிறது, நிறைய பேரை அழிக்க நினைக்கிறது. இதுதான் the spirit of destruction that is called யுரோக்ளிதன். இந்த காற்று என்னெல்லாம் செஞ்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ யாரெல்லாம் பிரயாணப்பட்டார்கள் சொல்லி 27ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, நாங்கள் கப்பல் ஏறின்னு ஆரம்பிக்கும். நாங்கள் கப்பல் ஏறி இருக்கா? நாங்கள்லாம் யார் கூட போனது? பவுல் கூட யார் போனது? பவுல் கூட யார் போனது? லூக்கா கூட போறாரு. என்ன பண்றாரு? லூக்கா கம்பெனியனா கூட போறாரு பவுல் கூட. அவருடைய கம்பெனியன் லூக்கா. அப்போ போட்டில் 276 பேர் இருக்கிறாங்க, அது வேற விஷயம். நடத்துகிறவர் இருக்கிறாங்க, நூற்றுக்கு அதிபதி இருக்கிறாரு, இதெல்லாம் இருக்காங்க. ஆனால் கம்பெனியனா கூட போந்தவங்க, அதனால தான் நாங்கள்னு எழுதுகிறார். இப்போ கவனிங்க, இந்த பிரயாணம் ஆவிக்குரிய பிரயாணத்திற்கும் கர்த்தருக்காக ஏதாகிலும் சாதிக்க நினைக்கும் பொழுது நம்முடைய பிரயாணத்தில் அழிக்கும் காற்று குறுக்கிடும். ஆனால் பயப்படக்கூடாது. அல்லேலூயா. எப்படி இந்த விஷயங்கள்லாம் நான் சொல்றேன் பாருங்க. 13ஆம் வசனத்தை கவனிங்கள். தென்றலுக்கு பின், தென்றல் இருக்கா? மெதுவான தென்றல் அடித்தது இருக்கா? 13ஆம் வசனம் வாசிங்க. தென்றல் மெதுவாய் அடித்தபடியால், தென்றல் மெதுவாய் அடித்தபடியால் தாங்கள் கோடாரியானது, தாங்கள் கோரினது கைகூடி வந்ததென்று எண்ணி. நல்லா கவனிங்க. தென்றல் அடிக்குதுன்ன உடனே அதுக்கு பின்னாடி இருக்கிற புயலை அவங்க பார்க்கல. ஆனா அந்த புயலை யார் பார்க்கிறாரு? பரிசுத்த பவுல் பார்க்கிறாரு. அவர் சொல்றாரு, புறப்படாதீங்க, போகாதீங்க, இங்கே தங்குங்க, சரியில்லை, காற்று ஆரம்பிச்சிச்சு, இப்போ குறைஞ்ச உடனே தென்றல் வருதுன்னு நினைக்காதீங்க, மறுபடியும் என்ன வரப்போகுது? கொஞ்ச நேரத்துக்குள்ளே புயல் வரப்போகுதுன்னு சொல்றாரு. ஆனா இவங்க யார் பேச்சை கேட்கல? பவுல் பேச்சை கேட்கல. வாசித்து பாருங்க. அவர்கள் பவுலின் பேச்சை பார்க்கிலும் மாலுமியும் கப்பர் ஓனர் சொல்லுகிறதையும் கேட்டார்கள் போட்டிருக்கு பாருங்க. வாசிங்க. 100க்கு அதிபதி பவுலினால் சொல்லப்பட்டவைகளை 11ஆம் வசனம். 100க்கு அதிபதி பவுலினால் சொல்லப்பட்டவைகளை பார்க்கிலும் மாலுமையும் கப்பல் எஜமான்களையும் அதிகமாய் நம்பினான். நல்லா கவனிங்க. நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணும்னு சொன்னா சொந்தக்காரங்க சொல்றது, ஓனர் சொல்றது, சொத்துக்காரங்க சொல்றது கேட்கக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தை யார்கிட்ட இருந்து வந்தா அவங்க சொல்றது கேட்கணும். இப்படி நடந்த தவறினால்தான் இந்த படகு போய், கப்பல் போய் எங்க மாட்டுச்சு? புயல்ல போய் மாட்டுச்சு. சரி, மாட்டுச்சு. கவனிங்க. இந்த 14ஆம் வசனம், கொஞ்ச நேரத்துக்குள்ளே. 13ஆம் வசனம் தென்றல் மெதுவாய் இருந்துச்சுன்னு சொன்னாங்களா? நல்லா பாருங்க. சூழ்நிலை ஆய்வு ரொம்ப முக்கியம், ஆவிக்குரிய ஆய்வும் ரொம்ப முக்கியம், அறிவு சார்ந்த ஆய்வும் ரொம்ப முக்கியம். ஆய்வு செய்யாமல் எதுலையும் போய் மாட்டக்கூடாது. அதுக்கு இது ஒரு உதாரணம். அது என்ன நடக்குதுன்னு பாருங்க. 14ஆம் வசனம், கொஞ்ச நேரத்துக்குள்ளே துரக்குழியத்தோன் என்னும் கட்டும் காற்றில் அதில் மோதிற்று. நீங்கெல்லாம் அல்ல மோதுறதை பார்த்துருக்கீங்களா? கடலுக்கு எத்தனை பேர் போயிருக்கீங்க? கடலில் பார்த்துருக்கீங்க? பாதி பேர் பாருங்களா, இன்னைக்கே கிளம்பலாம், கடலை போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு டூர் ஏற்பாடு பண்ணுங்க பல்ராஜ், கடலை போய் பார்த்துட்டு வந்துடுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கடலே பார்க்காம இருக்கிறீங்களே. கடலூர்ல இருந்து நான் வந்திருக்கேன். நல்லா கவனிங்க. அவ்வளவு வேகமா மோதும். ஒரு பெரிய கப்பலை உடைக்கிற அளவுக்கு வருதுன்னா எப்படி இருந்திருக்குன்னு பாருங்க. நல்லா கவனிங்க. இந்த கப்பல் அதில் அகப்பட்டு கொண்டு காற்றுக்கு எதிர்த்து போக கூடாதபடினால், காற்று இந்த கப்பல் எதுல மாட்டிக்கிச்சு? துரோக்கிலித்தோன், ஈரோக்கிலித்தோன். இதுல என்னன்னு போட்டிருக்கு? துரோக்கிலிதனா, ஈரோக்கிலிதான், ஈரோ கிளிதோன் மாட்டிக்கிச்சு. நல்லா கவனிங்க.
இவங்க இந்த கப்பலில் அலெக்சாண்ட்ரியாவுக்கு போகிறதான கப்பலில் ஏறின உடனே எது ஆரம்பிச்சது? துரக்கிலித்தோன் காற்ற ஆரம்பிச்சிருச்சு. போய் கொஞ்சம் அப்படியே ஸ்லோவாச்சு. இவனை மறுபடியும் தப்பான ரூட்டுக்கு போட்டோம், மறுபடியும் இவனை அடிக்கலான்னு தப்பான ரூட்டுக்கு வந்தோடனே டக்குன்னு அடிக்குது. அடித்த உடனே கப்பல் தடுமாறுது. இப்போ சொல்கிறாரு, நான் தான் கிளம்ப வேண்டாம்ல, ஏன் கிளம்புனீங்கன்னு கேட்குறாரு. வந்து மாட்டிக்கிச்சு. கவனிங்க, அடுத்த சில வசனங்களை கவனிங்க. நம்ம சரியா இதை தியானிக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. இந்த யாத்திரையை குறித்து ஒரு சில குறிப்புகளை சொல்றாரு. இந்த வாயேஜ் யாத்திரை குறித்து 10ஆம் வசனத்தை கவனிங்க. இது என்னன்னு சொன்னா, இதுவும் சூழ்நிலை ஆய்வில் எடுக்கப்பட்ட குறிப்பு. 10ஆம் வசனம், மனுஷரே இந்த யாத்திரையினால் சரக்குக்கும் கப்பலுக்கும் மாத்திரமல்ல நம்முடைய ஜீவனுக்கும் வருத்தமும் மிகுந்த சேதம் உண்டாயிருக்கும் என்று காண்கிறேன். பார்க்கிறாரு, அவரு பெரிய அறிவாளி, மேதை, கப்பல் சொந்தக்காரனுடைய மகன், எல்லா கலைகளும் கற்று தேர்ந்தவர், கப்பலில் அதிக பிரயாணப்பட்டவர், எல்லாமே அவருக்கு தெரியும். ஆனால் அவர் பேச்ச கேட்கல. இப்போ என்ன சொல்றாரு? உயிருக்கு ஆபத்து இருக்கு இந்த பிரயாணத்தில் சொல்றாரு. நல்லா கவனிங்க, உண்மையா அது உயிருக்கு ஆபத்தான பிரயாணம். அந்த காத்து மட்டும் அடிச்சதுன்னா கப்பல் தேரவே தேராது, எல்லாருக்குமே தெரியும். கடலில் மீன் பிடிக்கிற சீடர்கள் கூட கடும் காற்றாகி யுரோக்கிலித்தோன் அடித்த பொழுது பயந்து நடுங்கினார்கள். காப்பாத்து காப்பாத்து ஆண்டவரேன்னு கற்றினார்கள். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில நாம் தேவனுடைய அழைப்பின்படி போகும்பொழுது இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடைபெற வாய்ப்பு இருக்கிறது. ஆனாலும் கர்த்தர் பாதுகாப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த யுரோக்கிலித்தோன் என்ற காத்து பாருங்க, புயல் 2 நாளைக்கு அடிக்கும், இல்லை 1 வாரம் அடிக்கும், 10 நாள் அடிக்கும். இந்த கப்பலை இந்த யுரோக்கிலித்தோன் என்ற ஆவி 500 கிலோமீட்டர் இந்த பயணத்தில் துரத்திக்கிட்டே வந்திருக்கு. உங்க வாழ்க்கையில் 2 நாள் 3 நாள்ல இந்த கப்பலை எத்தனை மைல் தூரம் துரத்திட்டு வந்திருக்கு? இந்த காத்து 500 மைல் துரத்திட்டு வந்திருக்கு. இவங்க அந்த பக்கம் போய் போகிறாங்க, கிரேத்தா தீவுக்கு போகிறாங்க, லெஃப்ட் உடைக்கிறாங்க, ரைட்டு உடைக்கிறாங்க, ஸ்ட்ரைட்டாக போக பார்க்குறாங்க, விட்டவே இல்லை, அடிச்சு நொறுக்கு. எந்த பக்கம் போனாலும் அடிச்சு 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 கப்பலை உடைக்கணும். எதுக்காக கப்பலை உடைக்கணும்னா, கப்பலை உடைச்சிட்டா கப்பலில் இருக்கிறவங்க அழிச்சிடலாம். 276 பேரை பற்றி கவலை இல்லை, ஒரே ஒரு ஆளை அழிச்சிட்டா போதும், நம்முடைய நோக்கம் நிறைவேறுன்னு நினைச்சு அந்த காத்தடிக்குது. கவனிங்க, நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஒருத்தர் கர்த்தருக்காக நின்னா நம்ம ஒருத்தர் தான் லக் வைப்பான் பிசாசு. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அல்லேலூயா. இங்க யுரோக்கிலித்தோன் துரத்துது. 14 நாட்கள் சூரியனும் கிடையாது, நட்சத்திரம் பார்க்கல, இருட்டா இருக்குது. இருட்டுக்குள்ள கப்பல் போயிட்டு இருக்குது. எப்படி இருந்திருக்கும் யோசித்து பாருங்க. கொஞ்சம் லேசா வெளி வாங்கும்போது அப்படியே பார்க்குறாங்க, எங்கேயா போகலாமா? பயங்கர சிரமப்பட்டு கப்பலை ஓட்டுறாங்க. நம்முடைய வாழ்க்கையில் லக்கை நோக்கி பயணிக்கும் பொழுது பயணங்கள் கடினமானதாக காணப்படலாம். கவலைப்படாதீர்கள், கர்த்தர் கைவிட மாட்டார். அல்லேலூயா. 18ஆம் வசனத்திலே அதிலிருந்த பொருட்களை எல்லாம் எடுத்து வீசினார்கள், பொருள் இழப்பு ஏற்படுகிறது. அதாவது பயணம் தேவ சித்தமாக இருந்தாலும் பயணம் பண்ணுகிற முறைப்படி ஆலோசனை கேட்டு நடந்திருந்தால் சேதம் வந்திருக்காது. இப்போ சேதம், பொருள் சேதம். 19ஆம் வசனத்தில் கப்பலினுடைய தடவாளங்களை எல்லாம் எடுத்து எறிந்தார்கள், தளவாட சேதம். 20ஆம் வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா சூழ்நிலை சேதம் அடைந்தது, இயற்கை சேதம். நீங்க வாசித்து பாருங்க 20ஆம் வசனத்தில், நம்பிக்கை இழந்த நிலை. இனி தப்பி பிழைப்போம் என்னும் நம்பிக்கை என்ற நம்பிக்கை முழுவதும் அற்று போன நிலை. 21ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, ஒருவருக்கும் நான் 14 நாட்களாய் சாப்பிடவில்லை. 14 நாள் சாப்பிடவே இல்லை. அதுக்கப்புறம் சொல்றாரு, சாப்பிடுங்க, இந்த கப்பல் போய் ஒரு இடத்துல மாட்ட போகுது, உடைய போகுது, அதுலேருந்து தப்பிக்கணும்னா சாப்பிட்டீங்கன்னா தான் நீச்சல் அடிக்க முடியும்னு சொல்லி ஆலோசனை கொடுத்து நடத்துகிறார். அல்லேலூயா.
அல்லேலூயா. நன்றாய் கவனியுங்கள். நம்பிக்கையற்ற சூழ்நிலை, பொருள் இழப்பு, தளவாட இழப்பு, உணவு இழப்பு, இயற்கை எதிராக இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலை எல்லாம் உண்மையானா உண்மைதான். ஜீவனுக்கு சேதம் ஏற்படும்னா ஏற்படுகிற சூழ்நிலை இருக்கிறது உண்மைதான். ஆனால் நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் கர்த்தருக்காக எதையாகிலும் சாதிக்க நினைக்கிறவர்களுக்கு நம்பிக்கை துளிர்விடும். கரங்களை தட்டி கர்த்தரை மையப்படுத்துமா? நம்பிக்கை துளிர்விடும். 22ஆம் வசனத்தை கவனியுங்கள். ஆகிலும், அந்த கன்ஜெக்ஷனுக்காக நான் ரொம்ப ஆண்டவரை நன்றி சொல்றேன். ஆகிலும், ஆகிலும், எல்லாரும் சொல்லுங்க. ஆகிலும். இதுவரைக்கும் பார்த்ததெல்லாம் சர்வே, உண்மை அதுதான். ஆனா ஒரு மனிதன், தரிசனம் உள்ள மனிதன், ஒரு மனிதன் கர்த்தருக்காக ஏதாவது செய்ய நினைக்கிற மனிதன் நிமித்தமாக ஒரு வாக்குத்தத்தம் வருகிறது. என்னன்னா, திடமனதாய் இருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன். அப்ப அப்படி சொன்னேன், இப்ப இப்படி சொல்றேன். அப்ப உண்டானதை சொல்றேன், இப்பொழுது கர்த்தர் எனக்கு சொன்னதை சொல்றேன்றார். என்ன சொல்றாரு? இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன், கப்பர் சேதமே இல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் பிராண சேதம் வராது. ஏற்கனவே ஜீவன் போகும் சொன்னாரு, ஜீவன் சேதம் வரும் சொன்னாரு. இப்ப சொல்றாரு, என்னுடைய ஜெபத்தை கேட்டு என்னுடைய தரிசனத்தின்படி கர்த்தர் என் நிமித்தமாக ஒருவனுக்கும் ஜீவன் சேதம் வராதுன்றார். கரங்களை தட்டுவோமா? அல்லேலூயா. ஏனெனில், இந்த கன்ஜெக்ஷன் ரொம்ப முக்கியம், இணைப்பு வாக்கியம் ரொம்ப முக்கியம். ஏனெனில் என்னை ஆட்கொண்டவரும், நல்லா கவனிங்க, என்னை ஆட்கொண்டவரும், நான் வாசிக்கிறேன், நீங்க கவனிங்க. என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரி என்னிடத்தில் வந்து, என்னிடத்தில் 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 கவனிங்க, உங்களை நடத்துகிற நடத்துனர் அவர்களிடத்தில் எப்படி நடத்தணும்னு சொல்லுவாரே தவிர நேரடியாக உங்களிடத்தில் நடத்த வேண்டிய வழியை சொல்ல மாட்டார். ஏன்னா கடினமான பாதைகளில் போகும்பொழுது உங்களுக்கு ஆவிக்குரிய காது திறந்திருக்காது, நீங்க சோர்ந்து போய் உட்கார்ந்துருப்பீங்க. ஆவிக்குரிய கண் திறந்திருக்காது, நீங்கள் உங்களுக்கானதை பார்ப்பீங்க, தேவ சித்தத்தை பார்க்க மாட்டீங்க. ஆனால் தேவன் சொல்றாரு பாருங்க, இது வந்து பெருமையா சொல்ற வார்த்தையா நீங்க நினைக்க கூடாது. பவுல் என்னடா என்னிடத்தில் சுயநலவாதியா இருக்கிறாரே அப்படின்னு நினைக்க கூடாது. உண்மையை சொல்லுகிறார், உரக்க சொல்லுகிறார். என்ன சொன்னாரா? என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறமாகிய தேவனானவர், தூதனானவர் இந்த ராத்திரியில் என்னிடத்தில் வந்து நின்று. அல்லேலூயா. பவுலே, பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். There is a vision, there is a purpose about your life. You must stand before the Ryan. அங்க போய் நிக்கணும். அதனால இதோ, behold, இதோ உன்னுடனே யாத்திரை பண்ணுகிற யாவரையும், உன்னுடைய யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உன் நிமித்தம் உனக்கு தயவு பண்ணினார். நீங்க இருக்கிறதுனால ஒருத்தனை சாக மாட்டான். இதாங்க ஊழியக்காருக்கு கர்த்தர் கொடுக்கறதான கிருபை. ஊழியக்கார நிமித்தம் நிறைய பேரை ஆண்டவர் காப்பாத்திருக்கு உலகம் முழுசும். எத்தனையோ நம்மெல்லாம் மரணத்துக்கு நேரம் போனவங்களெல்லாம் தூக்கி கொண்டு வந்து எங்க வச்சிருக்காரு? ஜீவனுக்குள்ள உட்கார வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. உன் நிமித்தம் உனக்கு தயவு பண்ணினார் என்றார். ஆனபடியினால் மனுஷரே, வாக்குத்தத்தத்தை அடிஸ்தானப்படுத்தி பேசுகிறார். ஆனபடியினால் மனுஷரே திடமனதாயிருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும். என்ன பாசு சொன்ன மாதிரி தான் நடக்குமா? பாசு சொன்ன மாதிரி தான் நடக்கும். அதுதான் உண்மை. அதுதான் பவுல் சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு? எல்லாருக்குமே நம்பிக்கை இல்லை, மாலுமிக்கு நம்பிக்கை இல்லை, நூற்றுக்கு அதிபதிக்கு நம்பிக்கை இல்லை, அங்கே இருக்கிற கைதிகளுக்கு நம்பிக்கை இல்லை, அந்த இருக்கிற வியாபாரிகளுக்கு நம்பிக்கை இல்லை. வியாபாரிகள் நிறைய சரக்கு ஏற்றிட்டு போறாங்க. அது ஒரு கார்கோ கப்பல், அது வேகமாக போகக்கூடிய கப்பல், ரொம்ப ஃபேமஸ், அலெக்சாண்ட்ரியாவுக்கு போயிட்டு இருக்குது. இது வரைக்கும் எத்தனையோ பிரயாணங்களை போச்சு. ஆனால் இந்த பிரயாணத்தை அது நகர்த்தவே முடியல வண்டியை. காரணம் என்னன்னா, பவுல் அங்கு இருக்கிறார். பவுலை அழிக்க வேண்டும் என்பது யூரோக்லேதன் ஸ்பிரிட்டினுடைய நோக்கம். ஆனால் தேவன் சொல்றாரு, பயப்படாதப்பா, காற்றை உண்டாக்கினவர் நான் பார்த்துக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகிலும் நல்லா கவனிங்க,
மேலே இருக்க வசனம் 25, எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாய் இருக்கிறேன். ஆயினும் நாம் ஒரு தீவிலே விழ வேண்டியதாய் இருக்கும் என்றான். நாம யாரும் சாக மாட்டோம், ஆனா நம்ம போகிற இந்த கப்பல் ஒரு இடத்துல மோதி உடையும், அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கணும். அதனால தான் சாப்பிட சொல்கிறார். எப்பவுமே ஒரு தேவனுடைய மனிதர்கள் என்ன நடக்க போகுது என்பதை முன்கூட்டியே பார்க்கறதுனால தான் ஆலோசனை சொல்கிறாங்க. அந்த ஆலோசனை கேட்டுட்டோம்னா நடக்க போக அந்த விபரீதங்கள் மாறிவிடும், அவ்வளவுதான் விஷயம். ஏன்னா எல்லாருமே கரெக்டான ரூட்டில் போகிறாங்களா? ஏன்னா போக மாட்டாங்க. போக முடியுமா? போக முடியாது. ஆனால் ஆலோசனை கேட்கும்பொழுது வர ஆபத்திலிருந்து தப்பித்து கொள்ளலாம். இங்கு நடக்கிறது கவனிங்க. 27ஆம் வசனம், 14ஆம் ராத்திரியான போது நாங்கள் அதிரியா கடலிலே அலைவுபட்டு ஓடுகையில் நடுஜாமத்தில் கப்பல் ஆட்களுக்கு ஒரு கரை கிட்டி வருகிறதாக தோன்றினது. உடனே அவர்கள் விழுது விட்டு 20 பாகம் என்று கேட்டார்கள். ஒரு கரை தெரியுது, அந்த கரையில் போயிட்டு அந்த ஸ்டேஷனில் நிறுத்திடலாம். நம்மெல்லாம் பஸ் இங்கே நிறுத்துகிறோம், ட்ரெயின் ரயில்வே ஸ்டேஷனில் நிற்குது, ஃப்ளைட்டு மேலே கொஞ்சம் என்ன செய்ய முன்னாடி போக பின்னாடி அப்படியே ஸ்டில்லாக நிற்கும். ஏன்னா ஏர் டிராஃபிக் வந்துச்சுன்னா மறுபடியும் என்ன செய்யும், சிக்னல் கிடச்சிதுன்னா மறுபடியும் கீழே இறங்க லேண்ட் ஆகி அங்கே போய் நிற்கும். கப்பல் எங்கே போய் நிற்கும்? துறைமுகத்தில் தான் போய் நிற்கும். போர்ட் துறைமுகத்தில் நிற்கும். அந்த துறைமுகத்தில் நிற்கிறதுக்கு பக்கத்தில் ஒரு துறைமுகம் தெரியுது. என்ன பார்க்குறாங்க? விழுது விட்டு பார்த்து எத்தனைன்னு கண்டார்களா? 20 பாகம் என்று கண்டார்கள். இது என்ன புரியல உங்களுக்கு? பாகம் சொன்னாக்கா 6 அடி, 20 பாகம்னா ஈரார் 120 அடி ஆழம் தண்ணி இருக்குது. கப்பல் தட்டாது, கப்பல் உடையாது அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. சரி, 120 இடத்துல மறுபடியும் இன்னும் கொஞ்சம் நகர்த்துறாங்க. சரி, துறைமுகம் கிட்ட வருமா? அங்கே இன்னும் கொஞ்சம் கிட்ட போய் நிறுத்தினா போட்டை வச்சு இறங்கி போகிறதுக்கு மறுபடியும் என்ன பண்ண எத்தனை முழம் கண்டார்கள்? 15 90 அடி தண்ணி நிற்குது. ரைட்டு, கொண்டு போய் நிறுத்திடலான்ட்டு அங்கே போய் நங்கூரம் போடுகிறதுக்கு பார்க்கிறார்கள். பாகம் என்று கண்டார்கள். என்ன நடக்குது? சுற்றுப்புறம் சற்றப்புறம் போன பொழுது மறுபடியும் பாறை இடங்களில் விழுவோம் என்று பயந்து பின்னணித்தில் இந்த 4 நங்குரங்களை போட்டு பொழுது எப்பொழுது விடும் என்றிருந்தார்கள். 1 நங்குரம் போட்டாலே போதும். இவங்க 4 நங்குரத்தை போட்டு கப்பல் இப்படி ஆட 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 உடைஞ்சிரும். ஆடாமல் அசையாமல் இருக்கிறதுக்கு தான் நங்குரம். அல்லேலூயா. கடலுக்கும் உங்களை கூட்டு போகணும், கப்பலுக்கும் உங்களை கூட்டு போகணும். ஏன்னா சொல்கிற பிரசங்கம் உங்களுக்கு நிறைய பேருக்கு புரியல, அதனுடைய கஷ்டம் எவ்வளோன்னு. அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே கவனிங்க. அப்போ என்ன நடக்குது? எல்லாம் நிற்கிறாங்க. நடந்த உடனே என்ன ஆகுதுன்னா, இந்த கப்பல் உடஞ்சி போயிடுன்னு கப்பல் ஓட்டுற மாலுமிகளுக்கு தெரிஞ்சு போச்சு. க்ரூ மெம்பர்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட 10 பேருக்கு மேலே இருப்பாங்க ஒரு கப்பலை ஓட்டுறதுக்கு. குறைஞ்சது 10 பேருக்கு இருப்பாங்க. பெரிய பெரிய கப்பலுக்கு நிறைய இருப்பாங்க. வேலை செய்கிறவங்களே 200 பேர் 300 பேர் இருப்பாங்க கப்பலில். கிட்டத்தட்ட ஒரு 15 அடுக்கு 16 அடுக்கு மாடி உயரத்துக்கெல்லாம் கப்பல் தண்ணியில் மறந்துட்டு போகும். 20,000 கண்டெய்னர் ஏற்றிக்கிட்டு ஒவ்வொரு நாட்டுக்கு போயிட்டுருக்கு. சூயஸ் கால்வாய் வழியாக ஈரானில் இருக்கிறதான கச்சா எண்ணெய்கள் எல்லாம் சூயஸ் கால்வாய் வழியாக தான் வெளியில் போயிட்டுருக்குது. இவ்வளோ பெரிய பெரிய சுமைகளை ஏற்றிட்டு பண்ணுறது தான் கப்பல். ஃப்ளைட்டு ஏற்றுறதை விட, பஸ்ஸு லாரி ஏற்றுறதை விட மிகப்பெரிய சரக்குகளை ஏற்றுறது கப்பல் தான். இவங்க என்ன செய்கிறாங்க கவனிங்க. இந்த மாலுமிகளுக்கு தெரியும் இந்த கப்பல் சீக்கிரமாய் உடைய போகுது அப்படின்னு தெரிஞ்ச உடனே நம்ம தப்பிச்சிடலாம், இவனை என்னமோ உடைஞ்சி நாசமாக போயிட்டு போகிறானோன்னு நினைக்கிறானோ. இதை தூங்காமல் கண் வீழ்ச்சி பார்த்துட்டு இருக்கார் பவுல். பாருங்க, அந்த கைதிகள் இருக்கிறார்கள், வியாபாரிகள் இருக்கிறார்கள், பணக்காரர் இருக்கிறார்கள், நூற்றுக்கு அதிபர் இருக்கா. எல்லாரையும் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு யாருக்கு வந்துச்சு? தானாவே வந்துச்சு. அவர் சொல்றாரு, இந்த பேர் இந்த மாலுமிலாம் போட்டை இறக்குற மாதிரி இறக்கி அந்த போட்டில் தப்பிச்சு கரையை போக பார்க்குறானோ அப்படின்னு சொன்ன உடனே நூற்றுக்கு அதிபர் இந்த போட்டினுடைய கயிறெல்லாம் அறுத்து விட்டுட்டு ஒருத்தனும் இறங்கக்கூடாது சொல்லி எல்லாரையும் உட்கார வச்சு போட்டை நடத்துறாரு. படகுல எல்லாரும் இருங்க, இருந்தால் தான் நம்ம தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாருங்க. எல்லாம் கவனிங்க. நம்முடைய வாழ்க்கையில் எல்லா பக்கம் நெருக்கம் வரும்பொழுது அந்த நம்மை
தவிர வேற எதையும் ஆண்டவர் முக்கியத்துவமாக பார்க்க மாட்டாரு. நம்மை காப்பாற்ற வேண்டும் என்றதை முழு மூச்சில் தான் கர்த்தர் இருப்பார். ஏன்னா கர்த்தருக்காக ஏதாகிலும் செய்ய நினைக்கிறவர்களை கர்த்தர் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, கவனிங்க. பொழுது விடுகையில் 33 வசனம், எல்லாரும் போஜனம் பண்ணும்படி பவுல் அவர்களுக்கு தைரியம் சொல்லி, நீங்கள் இன்று 14 நாளாய் ஒன்றும் சாப்பிடாமல் பட்டினியாய் இருக்கிறீர்கள். ஏன் சாப்பிடல தெரியுமா? நாம தான் சாக போறோமே, எதுக்கு போய் சாப்பிடணும்? நம்ம தான் சாக போறோமே, எதுக்கு சாப்பிடணும்னு இருக்கிறாங்க. எல்லாரையும் சாப்பிட வைக்கிறார். பணக்காரன், ஏழை, வியாபாரி, தெரிஞ்சவன், தெரியாதவன், ரசிக்கப்பட்டான் எல்லாரையும் சாப்பிட வைக்கிறார். ஒரு பொதுநலவாதியா இருக்கிறார். பார்த்தீங்களா பரிசுத்த பவுல்? சாப்பிட வைக்கிறார். ஆகையால் போஜனம் பண்ணும்படி அவர்களை உங்களை வேண்டிக் கொள்கிறேன், நீங்கள் தப்பி பிழைப்பதற்கு அது உதவியாக இருக்கும், உங்கள் தலையிலிருந்து ஒரு மயிரும் வீழாது என்றான். இது தாங்க ஊழியக்காரனுக்கு கிடைக்கிறதான அதிகாரம். என்ன சொல்றாரு? ஏய், உயிர் இல்லை, இது கூட போகாதுடா. இதுதாங்க ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்றது. உனக்கு ஒன்றும் நடக்காதுன்னு ஊழியக்காரர் சொல்ற, உனக்கு ஒன்றும் நடக்காது. அந்த வார்த்தை அவர் வாயிலிருந்து வர்றதுக்கு நீங்க கீழ்ப்படியணும். இங்க சொல்றாரு சாப்பிடுங்கன்னா சாப்பிட்டாங்க. சாப்பிட்டதுனால சொல்றாரு, நீ சாப்பிடு, நீ சாக மாட்ட. கடல்ல விழுந்து புயல் அடிக்குது, கப்பல் உடைய தான் போகுது, எல்லாமே நிர்மூலமாக தான் போகுது. சாப்பிடு, தப்பிச்சு போறதுக்கு, நீச்சல் அடிக்கிறதுக்கு உனக்கு என்ன வேணும்? பலன் வேணும். அல்லேலூயா. இப்படி சொல்லி அப்பத்தை எடுத்து எல்லாருக்கும் முன்பாக தேவனை ஸ்தோத்திரத்தை பிட்டு புசிக்க தொடங்கினான். அப்பொழுது எல்லாரும் திடமனப்பட்டு, என்னப்பா இவர் சொல்றாரு, யாருமே சாக மாட்டோன்ற, புயல் அடிச்சுக்கிட்டு இருக்கு, கப்பல் உடையிறது இருக்கு, மாலுமிகள்லாம் எஸ்கேப் ஆக பார்க்குறானோ, இந்த சொல்ல ஒரு மனுஷன் சொல்றான், நம்புவோம்ப்பா, சாப்பிடுவோம்ப்பான்னு சாப்பிட்றாங்க. இப்படி என்ன நடக்குது பாருங்க. கப்பலில் 276 பேர் இருந்தோம். திருப்தியாய் புசித்த பின்பு அவர்கள் கோதுமையை கடலில் எரிந்து கப்பலை மூட்டை மூட்டையா 100 மூட்டை 200 மூட்டைலாம் ஆயிரக்கணக்கான மூட்டை ஏற்றிட்டு போவாங்க. எல்லாத்தையும் தூக்கி கடல் போய். இன்றைக்கும் பாருங்க, அமெரிக்காவிலேருந்து கப்பலில் கோதுமை வந்துச்சு. நமக்கு ஒரு காலத்தில் மக்காசோளம் வந்துச்சு, இப்பயும் நிறைய வந்துட்டு இருக்குது. அதே மாதிரி கப்பலில் என்ன செய்யுது, இந்தியாவிலேருந்து நிறைய ஏற்றுமதி ஆகிட்டு இருக்கு. அதுதான் நிறைய ஏற்றுமதி ஆகுது தான் வரி போடுறாரு நம்ம அமெரிக்க பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப். வரி போடுறாரு நிறைய. எங்களுக்கு வரி கம்மியாக போடுறீங்க, நீங்கள் வந்து கம்மியாக வாங்குறீங்க, எங்களுக்கு மட்டும் வரி அதிகமாக போடுறீங்கன்னு வரி போட்டுட்ருக்காரு. இப்போ எல்லாம் குறைச்சி பேசிகிட்டு இருக்காங்க. நல்லா கவனிங்க. இந்த என்ன நடக்குதுன்னு சொன்னாக்கா, பொழுது விடிந்த பின்பு இன்ன பூமி என்று அறியாதிருந்தார்கள். அப்பொழுது சமனான கரையில் ஒரு துறைமுகம் அவர்களுக்கு தென்பட்டது. கூடுமானால் அதற்குள்ளே கப்பலை ஓட்ட யோசனையாய் இருந்து, சேஃப்டிக்காக எவ்வளோ முயற்சி பண்ணுறாங்க பாருங்கள் கப்பலை நடத்துகிற மாலுமிகள். ரொம்ப பாராட்டணும். அதெல்லாம் ஒரு ஆபத்து காலத்தில் ஒரு கப்பலையும் ஆபத்து காலத்தில் ஒரு ஃப்ளைட்டையும் பாதுகாப்பாக கொண்டு போய் தரையிறக்கிறது என்பது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். இப்படி இருக்கிற சமயத்தில் என்ன நடக்குது பாருங்க. 41, இருபுறமும் கடல் மோதிய ஒரு இடத்தில் கப்பலை தட்ட வைத்தார்கள். போச்சு, முடிஞ்சது. கப்பல் தரை தட்டிடுச்சுன்னா அந்த கப்பல் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு லைஃப். கப்பல் தரை தட்டின பிறகு கடல் அது பின்னாடி வந்து பின்னணித்தை உடைச்சிது. கப்பல் துண்டு துண்டாக போயிடுச்சு. ஒரு கப்பலை நம்ம கோடாலி வச்சு கூட உடைக்க முடியாது, அவ்வளோ ஸ்ட்ராங்கானது கப்பல். இரும்பு பிளேட் இருக்கும், ஜாயின்ட்ஸ் இருக்கும், ஃபுல்லாக மரம் இருக்கும், மிதக்கக்கூடிய அந்த மரம் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும், பெயிண்டிங் பயங்கரமாக இருக்கும், உடைக்க முடியாது. நீங்கள் ஒரு விறகை உடைக்க முடியுதா நம்மளால்? ஆனால் பாருங்கள் இங்கே என்ன நடக்குது பாருங்கள். கப்பலை தட்ட வைத்தார்கள். முன்னணியை ஊண்டி அசையாமல் இருந்து பின்னணியும் அலைகளின் பலத்தினால் உடைந்து போயிற்று. அப்பொழுது காவல் பண்ணப்பட்டவர்கள் ஒருவனும் நீந்தி ஓடி போகாதபடி அவர்களை கொன்று போட வேண்டும் என்று போர் சேவர்களே யோசித்தாங்க. எல்லாம் தப்பிச்சிருவாங்க, நம்மளை கேட்பாங்கன்ட்டு அவங்களை எல்லாமே அம்பூச்சி ஈட்டி வச்சு குத்தி கொன்னுடலாம், கடலில் செத்து போகிறானோன்னு நினச்சாங்க. ஆனால் பவுல் சொல்கிறார், சாகடிக்காத, வேண்டாம் கொல்லாத. அல்லேலூயா. நூற்றுக்கு அதிபதி பவுலை காப்பாற்ற மனதாய்ந்து அவர்களுக்கு யோசனை தடுத்து, நீந்தத்தக்கவர்கள் முந்தி கடலில் விழுந்து கரையேறவும், மற்ற சிலர் பலகையின் மேலும் சிலர் கப்பல் துண்டுகளின் மேலும் போய் கரை சேரும் கட்டளையிட்டான். இவ்விதமாய் எல்லோரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். அவர்கள் தலையில் இருக்கிற ஒரு மயிரும் கீழே விழவில்லை. கரங்களை தட்டி கத்திர. அல்லேலூயா.
வண்ணாந்திர யாத்திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில், வண்ணாந்திர யாத்திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில், மீட்பரின் சத்தம் என்னில் தொனிக்குதே, மீட்பரின் சத்தம் என்னில் தொனிக்குதே, என் வாழ்வு செழித்திடுதே, என் வாழ்வு செழித்திடுதே. வண்ணாந்திர யாத்திரையில் களைத்து நான் சொந்து போகும் நேரங்களில், வனாந்திர யாத்திரையில் தப்பிக்கரை சேர்ந்தார்கள். தீர்க்க தரிசனம் நிறைவேறினது. சூழ்நிலையை மாற்றக்கூடியது தேவ மனிதனுடைய ஜெபம், தேவ மனிதனுடைய ஆலோசனை, தேவ மனிதனுடைய வழிகாட்டுதல். இதற்கு கீழ்ப்படிந்து அடங்கும் பொழுது வாழ்க்கை தப்பித்து பிழைத்து ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஒரு பாட்டு கூட லூக்கா சேகர் அவர் பாடியிருக்காரு. என்ன செடி போல இருந்தோமே, கரி துணி போல இருந்தோமேன்னு ஒரு பாட்டு பாடுவார் இல்லை? அடுப்பு கரியை போல் இருந்தோமே எங்களை செழிப்பாக, அந்த அடி மட்டும் சொல்லுங்க பார்க்கலாம். போல் இருந்தேன் பொன் சிறகாய் மாற்றினீரே, பொன் சிறகாய் மாற்றினீரே, திரு ரத்தத்தால் கழுவி என்னை சுத்தமாக மாற்றினீரே, சுத்தமாக மாற்றினீரே. நல்லவரே வல்லவரே, நல்லவரே வல்லவரே, எங்களை வாழ வைக்கும் அன்பு தெய்வம் நீரே, எங்களை வாழ வைக்கும் அன்பு தெய்வம் நீரே. மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மனமகிழ்ந்து துதிக்கிறோம், மன்னவரே இயேசு ராஜா, எங்கள் மனதில் பறக்கும் மனம் வீசும் ரோஜா, இயேசு ராஜா, சாரோன் ரோஜா. அடுப்பு கரியை போல் இருந்தோமே எங்களை பொன் சிறகாய் மாற்றி விட்டீரே, எங்களை பொன் சிறகாய் மாற்றி விட்டீரே. பாலைவனமாய் இருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றி நீரையா. எல்லாம் சேர்ந்து ஆமென். பாலைவனமாய் இருந்த எங்களை எல்லாரும் சேர்ந்து சோலைவனமாய் மாற்றி நீரையா. ஹல்லேலூயா. பாலைவனமாய் இருந்தோம். 10 வருஷத்துக்கு முன்னாடி, 20 வருஷத்துக்கு முன்னாடி, 30 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர் என்ன வனமாக மாற்றி இருக்கிறார்? சோலைவனமாக. எதற்காக தெரியுமா? அவருக்காக எதையாகிலும் செய்வது. ஆமென். Do something for God, so that God called you and blessed you much more than others. அவர்கள் எதற்காக அவர் ஆசீர்வதித்தாரோ அதற்காக ஓடுங்கள். ஜெபம்னா ஜெபம் பண்ணுங்க, வேதவாசிப்புனா வேதவாசிப்பு செய்யுங்க. உங்களுக்கு ஆவிக்குரிய ஆலோசனை சொல்றவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள், அது ஆசீர்வாதமாக மாறும். அல்லேலூயா. 41ஆம் வசனம் 44ஆம் வசனத்தோட நம்ம முடித்திருக்கோம். 28ஆம் அதிகாரத்தில் நோக்கம் நிறைவேறியது, பர்பஸ் ஃபுல்ஃபில்டு, நோக்கம் நிறைவேறியது. 28ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் யூதர்களை அவர் ரோமாபுரிக்கு போய்விட்டார். போய் சேர்ந்த பிறகு அங்க சகோதரர்லாம் பார்த்து பேசுறார். அல்லேலூயா. சரி கவனிங்க. 15ஆம் வசனம். அவ்விடத்துள்ள சகோதரர்கள் நாங்கள் வருகிறதை செய்தியை கேள்விப்பட்டு சிலர் அப்பியுபுரம் வரைக்கும், சிலர் 3 சமுத்திரம் வரைக்கும் எங்களுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். அவர்களை பவுல் கண்டு தேவனை ஸ்தோத்திரித்து, நாங்கள் ரோமாபுரியில் சேர்ந்தபோது, he reached the destination. We have a destination. God is able to reach our destination. கர்த்தர் நம்முடைய இலக்கை அடைவதற்கு உதவி செய்வார், நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு உதவி செய்வார். தேவனுக்காக எதையாகிலும் செய்ய துணிந்தவர்களை இந்த உலகத்தில் எந்த காற்றும் தடுக்க முடியாது, எந்த சக்தியும் அடைக்க முடியாது. எங்க போய் நின்னாரு? ரோமாபுரியிலே போய் நின்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய கப்பற் பிரயாணத்தை எவ்வளோ சந்திச்சாரு. நான் ஆச்சரியமா இருக்கு, கூட இருந்த லூக்கா ஒரு வார்த்தையும் பேசல, ஒரு ஆலோசனையும் கொடுக்கல, அமைதியாக போயிட்டு இருக்காரு.
உங்களை நடத்துகிறவள நீங்கள் நடத்த முயற்சி செய்யாதீங்க. அதை விட மோசமான செயல் எதுவுமே கிடையாது. நடத்துகிறபடி நடக்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. பவுலுக்கு ஒரு ஆலோசனை சொல்லியிருக்கலாம். லூக்கா, என்னங்க கர்த்தருக்கு சித்தமாக என்னன்னு தெரியலையே, இவ்வளோ காத்தடிக்குது, இவ்வளோ கப்பல் உடையுது. ஒரு வார்த்தையும் லூக்கா பதிவு பண்ணவே இல்லை. ஏன்னா இந்த லூக்கா தான் இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை எழுதுறாரு. யார் எழுதுறாரு? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் எழுதுறது யாரு? ஒரு வார்த்தை அவரை பற்றி எழுதலை. நான் கூட தான்ப்பா இருந்தேன், அப்படி இருந்துச்சு, இப்படி இருந்துச்சு, ஒன்றுமே எழுதலை. எழுதிருக்கு பாருங்க. 2ஆம் வசனம் அப்போஸ்தலர் 1:2. அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்யும் உபதேசிக்க தொடங்கி எல்லாவற்றையும் 1ஆம் பிரபந்தத்தை ஒரு பண்ணினா லூக்கா சுவிசேஷம். அவர் பாடுபட்ட பின்பு 40 நாள் இருக்கும். இதெல்லாம் எழுதுறது லூக்கா. ஆனால் ஒரு வார்த்தையும் லூக்கா பேர் அப்போஸ்தலர் நடவடிக்கையில் வரல. கப்பல் பிரயாணத்தில் அவர் என்னுடைய அனுபவம், நான் உதவி ஊழியக்காரராக இருந்தபோது வந்த அனுபவம் ஒன்றுமே எழுதலை. அமைதியாக இருக்கிறார். ஏன், அவரும் தேவனுக்கு மிகப்பெரிய ஊழியர் தான். லூக்கா ஒரு சுவிசேஷத்தை எழுதியிருக்கார். ஆனால் ஒரு இடத்தில் கூட தன்னை காண்பித்து கொள்ளவே இல்லை. தாழ்மையாய் மறைந்து இருந்தார். நீங்கள் தாழ்மையாய் மறைந்திருக்கும் பொழுது கர்த்தர் உங்களை உயர்த்துவார். நீங்கள் உங்களை வெளிப்படுத்தும் பொழுது கர்த்தர் உங்களை மறைத்து விடுவார். ஆகவே நடத்துகிறவர்களை நடத்த முயற்சி செய்யாதீர்கள். நடத்துகிறவர்கள் சொல்லுகிறபடி நடக்க முயற்சி செய்யுங்கள். அதுதான் எல்லாம் நடப்பதற்கு அடித்தளமாக இருக்கும். கரங்களை தட்டி கர்த்தரை மையப்படுத்துவோம். 21ஆம் வசனத்தை கவனிங்கள். அதில் சொல்லியிருக்கு, அங்கே இருக்கிற யூதர்களை கூட்டி பேசுகிறார். ஏன்னா இவர் ஒரு யூதன், அதனால் அவர்கள்லாம் கூப்பிட்டு பேசுகிறார். அதற்கு அவர்கள், உன்னை குறித்து யூதவிலிருந்து எங்களுக்கு காகிதம் வரவில்லை. இப்போ இருக்கிறவங்களுக்கு காகிதம்னா புரியாது. எஸ்எம்எஸ், இமெயிலு, டெலகிராமு தான் புரியும். காகிதம் வரவில்லைன்னு அப்போ சொன்னாங்கன்னா என்ன அர்த்தம்? லெட்ரு வரலன்னு அர்த்தம். காகிதெல்லாம் மறந்து போச்சு. யாருக்கா லெட்ரு வந்துச்சா போன ஒரு வருஷத்தில்? ஒருத்தருக்கு வந்திருக்காது. இதுதான் இமெயில் போதே, ஜிமெயில் போகுது. இங்கே வந்து என்னென்னா காகிதம் வரவில்லை. உன்னை குறித்து எந்த வந்த சகோதரர் ஒருவனும் உன் பேரில் ஒரு பொல்லாங்கையும் அறிக்கை. நல்லா கவனிங்க. புயல்ல மாட்டி கடந்து வந்துட்ட பிறகு ஒருத்தனும் உங்களை குறித்து ஒரு வார்த்தையும் பேச மாட்டான். எல்லா வாயும் அடங்கும், எல்லா நாவும் அடங்கும். அல்லேலூயா. பேசவில்லை, அதை பற்றி பேசினதும் இல்லை. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. போகும்பொழுது எல்லாம் பேசினானோ. அந்த கிரேத்தா தீவு தாண்டி அங்கே போய் அந்த குளிர் காயும் பொழுது அந்த விரியன் பவுலின் கையை பிடித்து கொண்ட பொழுது இவன் கொலபாதகன் பேசினாங்க. இவனை பாரு, கடலில் தப்பிச்சான். கடைசியில் வந்து விரியன் கடிச்சு சாக போகிறான்னு எல்லாம் நின்றுட்டு இருக்காங்க, மயக்கடிச்சு விழுவாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் அவன் உதறி போட்டுட்டு ஒன்றாகாத பார்த்து இவன் கடவுள்னு சொன்னாங்க. இவன் கடந்து வந்து ரோமபுரி ரீச் ஆன பொழுது சொல்கிறாங்க, உன்னை குறித்து ஒன்றுமே யாருமே சொல்லலை. இப்படித்தான் வாழ்க்கையில் நிறைய வரும். வர்றது வரும், போகிறது போகும், நிற்கிறது நிற்கும். நம்ம எங்கே நிற்கணும்னா அழைப்பில் நிற்கணும். கர்த்தருக்காக ஏதாவது செய்வதில் நிற்கணும். அப்பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. 31ஆம் வசனத்தோடு நான் முடிக்கிறேன். மிகுந்த தைரியத்துடனே தடை இல்லாமல் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி விசேஷங்களை உபதேசித்து கொண்டிருந்தான். கரங்களை தட்டுவோம் பவுலுக்காக. ஹல்லேலூயா. அலெக்சாண்டர் த கிரேட்னு சொல்கிறாங்க. அவன் வந்து இந்தியா வரைக்கும் வந்துட்டு போயிட்டான். நான் சொல்ல, பவுல் த கிரேட். அவ்வளோ பெரிய புயல், அவ்வளோ பெரிய உடைச்சல், அவ்வளோ பெரிய கொடைச்சல், அவ்வளோ பெரிய பாடு, ஒன்றுமே பேசலை. அவர் வாட்டில் பேசாமல், நான் சொல்கிற மாதிரி தான் நடக்கும், வாங்க போகலாம், இங்கே உடையும், இங்கே போவோம், தப்பிப்போம், ரோமபுரிக்கு போய் சேருவோம். ஒருத்தர் கூட இவர் நிமித்தமாக எல்லாரும் காப்பாற்றப்பட்டு ரோமபுரியில் ராயனுக்கு முன்பாக போய் நின்றார்கள். கர்த்தர் எதற்காக அழைத்தாரோ, என்ன சொல்லி அழைத்தாரோ அதை நிறைவேற்றும் வரைக்கும் கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார். ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒரு தாய் தேற்றுவது போல் என்னே
நினைக்கும் கடும் காற்று அதற்கு எதிராக செயல்பட்டு கரையை கடந்த பவுல். நீங்கள் கர்த்தருக்கென்று ஏதாகிலும் சாதிக்க நினைத்தால் தைரியமாக இருக்கலாம். உங்களுக்கு சொல்லப்பட்ட பிரகாரம் நடக்கும். தேவனுடைய வார்த்தை உங்களிடத்தில் இருந்தால் நீங்கள் தேவன் சொன்ன இடத்தில் போய் நிற்பீர்கள். எத்தனை பேர் ஆண்டவருக்காக எதையாகிலும் செய்ய விரும்புகிறேன், ஊழியருக்கு அடங்கி கீழ்ப்படிந்திருக்க விரும்புகிறேன், சபைக்கு ஆசீர்வாதமாக இருக்க விரும்புகிறேன், எழுந்து நிலங்கள் உங்களுக்காக நான் ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya ரிபா லாரா ஷகா பாரா தானா ரபாலா ரபாமா. எழுந்து நிற்கிற உம்முடைய பிள்ளைகள் மீது உம்முடைய கரம் நீட்டப்படுவதாக. இந்த வருட கடைசியிலே ஆண்டவரே உம்முடைய அபிஷேகம், பாதுகாப்பு, ஆசீர்வாதம், எதற்காக உம்மை பின்பற்றும்படி அழைத்தீரோ, எந்த நோக்கத்திற்காக தரிசனத்தை கொடுத்தீரோ அதை நிறைவேற்றும்படியாக உம்முடைய கிருபை இவர்களை மூடுவதாக. அழைப்பிலே நின்று கடைசி வரைக்கும் உம்மக்கு முன்பாக வந்து நிற்க வரைக்கும். பவுல் ராயனுக்கு முன்பாக போய் நின்றார். அவர் ஓட்டத்தை முடித்தார். ஆண்டவரே நீதியின் கிரீடத்தை பெற்றுக்கொண்டார். நாங்கள் எங்கள் ஓட்டத்தை முடிக்கும் வரைக்கும் உம்முடைய மாறாத கிருபை பலன் எங்களோடு இருப்பதாக. நீர் அப்படி செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். 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 இயேசுவின் மூலமே ஆசீர்வாதத்தை ஜெபிக்கிறவங்க நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை அவர் செய்த சகல உபகாரம் என்று மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியம், காவலும், சமாதானம் உங்கள் அனைவருடைய என்றென்றும் இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.